कृपापात्रं देशमादिगुणार्णवं श्रीशठार्यतीशानं देशिकेन्द्रमहं भजे प्रपद्ये निर्वद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं वेदान्तदेशिकैतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथमिति शेखरमाश्रयामः श्रीमते श्रीवञ्चटकोप श्रीरङ्गनाथेन्द्रमहादेशिकाय नमः श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदाब्जभृङ्गं श्रीवादेवगुरुकृपावलम्बम् श्रीवीरराघव गुरुत्तमलब्धबोधं श्रीवत्स्थिनमगमर्शनमाश्रयामः श्रीमते श्रीवत्सङ्कार्य महादेशिकाय नमः रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्य वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाक्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पहारार्त्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोचिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயற் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்து சொற்கொடிய தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியின்றி மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரம நடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையற்றெழுதோம் மலரட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்திரியம் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய். இந்த வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தை அன்வைக்கிறதேவே ஆண்டாள் இந்த பாசுரத்துல எத்த செய்யணும் எத்த செய்யக்கூடாதுன்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு தெளிவா எடுத்து உரைக்கிறா. இந்த பாசுரத்திலிருந்து நோன்பை எப்படி அனுஷ்டிக்கணும் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஆண்டாள் சொல்றா. அப்படி சொல்லும் பொழுது இந்த பாசுரத்துக்கு உண்டான சுவாபதேச அர்த்தங்கள் பார்க்கும் பொழுது உத்தமூர் சுவாமி சாய்க்கச்சே சொல்றார், உய்யுமாறு எண்ணி அப்படின்னாக்க கடைபிடிக்க வேண்டிய விஷயம் எது? ஆனுகூல்ய சங்கல்பம் அப்படின்னு ஒரு விஷயம். ஆனுகூல்ய சங்கல்பம் அப்படின்னு சொன்னாக்க பெருமாளுக்கு எதெல்லாம் பிடித்தவையோ அது ஆனுகூல்ய சங்கல்பம். பிராத்திகூல்யசிய வர்ஜனம், பெருமாளுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ உகப்பில்லையோ அதை பண்ணக்கூடாது. சிம்பிள், ரெண்டா போடுன்றலாமோ இல்லையா? பெருமாளுக்கு பிடித்தவை பிடிக்காதவை. பிடிச்சத பண்ணா ஆனுகூல்ய சங்கல்பம், பிடிக்காத பண்ணா பிராத்திகூல்யசிய வர்ஜனம். சோ பிடிச்சத பண்ணணும், பிடிக்காத பண்ணக்கூடாது. சரி, பெருமாளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு எப்படி தெரியும்னா சாஸ்திரம், வேதங்கள், உபனிஷத்கள், புராணங்கள், இத்திஹாசங்கள், இதெல்லாம் சாஸ்திரம். இந்த சாஸ்திரங்கள்லாம் நம்ம எத்தத்தை செய்யு சொல்றதோ அதுதான் பெருமாளுடைய திருவுள்ளத்துக்கு உகந்தது, பெருமாளுக்கு பிடித்தவை. இதெல்லாம் செய்யாதே அப்படின்னு சொல்றதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்றது. இப்போ பண்ண வேண்டியதுலயே 2 வகை இருக்கு. ஆக்ஞா அனுக்ஞான 2 இருக்கு. ஆக்ஞானாக்க கட்டளையில் இருக்கக்கூடியதை செய்யறது. அனுக்ஞானாக்க நாமா இஷ்டப்பட்டு பெருமாளுக்காக பண்றது. அது பெருமாள் நீ பண்ணித்தான் ஆகணும்னு பெருமாள் ஃபோர்ஸ் பண்ணல. பட் அத பண்ணினால் பெருமாளுக்கு சந்தோஷம். அந்த அனுக்ஞா கூட சாஸ்திரத்துக்கு விரோதமா பண்ணக்கூடாது. ஆக்ஞானாக்க செய்யின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். அனுக்ஞானாக்க நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல் பெருமாளுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள்.
ஆனா அது சாஸ்திரத்தை மீறி போகக்கூடாது. இவ்வளவுதான். இப்போ இந்த ஆக்ஞா கைங்கரியங்கள்னு சொல்லும் பொழுதுதான் பெருமாளுக்கு டெய்லி ஆராதனம் பண்றது ஒண்ணு, 3 வேளை சிந்தியாவந்தனம் பண்றது, ஆச்சா, இதெல்லாம் ஆக்ஞா. இப்ப நான் சந்தியாவந்தனம் பண்றேன், பண்ணினா எனக்கு ஒரு புண்ணியம் சேருமான்னா சேராது, பண்ணலன்னா பாவம் சேரும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னா பண்ணணும். பண்ணினா என்ன ஆகும்? பெருமாளுக்கு நம்மளிடத்துல ஆசை ஏற்படும், அதிகரிக்கும். இந்த ஆனுகூல்ய சங்கல்பத்தை குறிக்கிற மாதிரி ஆண்டாள் இந்த இடத்துல பதங்கள் போட்டிருக்கா. பரமனடி பாடி, நீராடி, ஐயமிட்டு, பிச்சையிட்டு, உகந்து. இந்த 6 விஷயங்கள் தவிர்க்க வேண்டியதுன்னா பிராத்திகூல்யசிய வர்ஜனம். நோம்புக்கு தவிர்க்க வேண்டிய 6 விஷயங்கள்னா என்னது? நெய்யுண்ணோம், பால் உண்ணோம், மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம். செய்ய வேண்டிய 6 என்ன? ஆனுகூல்ய சங்கல்பம் செய்ய வேண்டியது. அந்த 6 என்னன்னு கேட்டாக்க, பரமன் அடிப்பாடி, நீராடி, ஐயமிட்டு, பிச்சையிட்டு, உகந்து. செய்யக்கூடாத 6, செய்யாதன செய்யோம், மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், தீக்குறளை சென்றோதோம். 6 விஷயங்கள். இப்ப இதை பார்க்கும் பொழுது நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் சொல்லும் பொழுது இதுல முக்கியமா சரணாகதிக்கு இருக்கக்கூடிய 6 அங்கங்கள், 5 அங்கங்களை இந்த இடத்துல எடுத்து காண்பிக்கிறார். சரணாகதி கண்டிப்பா நம்ம பண்ணிக்கணும். அந்த சரணாகதியோட கூட இருக்கக்கூடிய 5 அங்கங்கள். ஆனுகூல்ய சங்கல்பம். ஆனுகூல்ய சங்கல்பம் அப்படின்னாக்க அனுகூலமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அனுகூலம்னா யாருக்கு அனுகூலம்? பிரபன்னாளுக்கு அனுகூலம். ஓகே. பெருமாளுக்கு மனசு திருப்திப்படுத்துறவையா இருக்கணுமே. எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக நான் பண்ண முடியுமா? சாஸ்திரம் ஏத்துன்றது இருக்கணும். பெருமாளுக்கு அது பிரீத்தி உண்டாகக்கூடியதா இருக்கணும். இப்ப சாஸ்திரம் செய்ன்னு சொன்னதா இருந்தால் அதை செய்தோமேனாக்க பெருமாளுக்கு ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வந்துடும். அது ஆனுகூல்ய சங்கல்பம். பிராத்திகூல்யசிய வர்ஜனம். செய்யாதன செய்யோம், சாஸ்திரம் எதெல்லாம் பண்ணாதன்னு விதிச்சிருக்கோ அதை சொல்லாமல் இருத்தல். 3வது மகா விஸ்வாசம். இதை எந்த பதம் எடுத்து காண்பிக்கிற திருப்பாவையில இந்த பாசுரத்துல அப்படின்னா உகந்து அப்படின்ற பதம். மகா விஸ்வாசம்னா எப்படி இருக்கணும்னா, சரணாகதி பண்ணிவிட்டேன், எப்படியும் நான் மோட்சத்துக்கு போக தான் போறேன், அதனால இருக்கிற கால பரியந்தம் எப்படி வேணா இருந்துடலாம், யாரும் கேட்பார் கிடையாது, இப்படி இல்லை. மகாவிஸ்வாசம் இருக்கணும். அட் த சேம் டைம் பண்ண வேண்டியதையும் பண்ணணும். திரௌபதியோட உதாரணத்தை எடுத்துக்கோங்க. திரௌபதி துச்சாதனன் அவளுடைய துகில உருவும் பொழுது முதல் சுத்து 2ஆம் சுத்து கெட்டியா புடிச்சுண்டா. மூணாவது சுத்து தான் கடைசி சுத்து. நியாயமா அதை தான் அவ ஜாக்கிரதையா பிடிச்சுட்டு இருந்திருக்கணும். ஆனா 3வது சுத்து வரும்பொழுது 2 கையும் மேல தூக்கினா, கோவிந்தா துவாரகா நிலையா, மாம் ரக்ஷா. கோவிந்தா துவாரகா நிலையா, மாம் ரக்ஷான்னா. 3வது சுத்து வரும்பொழுது 2 கையும் மேல தூக்கினா, கோவிந்தா துவாரகா நிலையா, மாம் ரக்ஷான்னா.
கண்ணன் உடனே வஸ்திரத்தை கொடுக்கலையா? கடைசி சுத்த அவ கெட்டியா பிடிச்சுக்க வேண்டிய சுத்த அவ விட்டா பாருங்க. விட்டதா மகாவிஸ்வாசம் கேட்காதீங்க, விட்டது மகாவிஸ்வாசம் இல்ல. பகவான் நம்மளை ரட்சிப்பான் அப்படின்ற அந்த நம்பிக்கையில தான் அந்த 3வது சுத்தாவை பிடிச்சுக்காம விட்டா. நம்மள அப்படிதான் இருக்கா. இப்ப ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வந்ததுன்னா முதல்ல நம்மளாலேயே தீர்த்துக்க முடியுமான்னு பார்ப்போம் இல்லையா? உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் இவாள் இடத்துல சொல்லி இவாளால அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். யாராலையுமே முடியலன்னு உடனே நேர சர்வேஸ்வரன் போயிட்டு அப்பா நீ நாம்பா ரட்சிக்கணும் அன்னைக்கு போய் விழுவோம். மகாவிஸ்வாசம் எப்படியும் அவன் என்னை ரட்சிப்பான், பெருமாள் என்னை கை விட மாட்டார், அந்த நம்பிக்கை வேணும். அந்த மகாவிஸ்வாசம் நமக்கு இருக்கணும். ஆச்சு. ஆக்கிஞ்சன்யம். ஆக்கிஞ்சன்யம் அப்படின்ற இந்த விஷயத்த ஐயம் அப்படின்ற பதத்தினால் ஆண்டாள் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். ஆக்கிஞ்சன்யம்னா என்ன? இயலாமை. இயலாமை. எதுல இயலாமை? என்னை நானே காப்பாற்றிக் கொள்வதில் இயலாமை. பெருமாளுக்கு எப்பவுமே இந்த 50-50 ஷேர் மார்க்கெட் போட்டா ஒத்துக்க மாட்டார். ஒண்ணு நீயே ஒன்ன காப்பாத்திக்கோ, இல்ல என்கிட்ட மொத்தமா ஒப்படைச்சுடும் நான் காப்பாத்துறேன்னு. நீ பாதி நான் பாதி கண்ணையெல்லாம் பெருமாள் ஒத்துக்கிறது இல்லை. அப்போ நம்ம சரணாகதி பண்றோம் அப்படின்னாக்க பெருமாளிடத்துல மொத்தமா நம்மளுடைய பாரத்தை இறக்கி வச்சுடுறோம். உள்ள இருக்கிற ஆத்மா அது உன்னுடைய சொத்து, உங்ககிட்ட ஒப்படைச்சுடுறேன். இதான் சரணாகதி. சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இவ்வளவுதான். இது நாமளா பண்ணிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு தேவையான ஞானம் நமக்கு வேணும், அனுஷ்டானம் வேணும். அதனால என்ன பண்றோம்? ஒரு ஆச்சாரியனை நாடி அந்த ஆச்சாரியரானவர் நமக்காக அந்த சரணாகதியை பெருமாளிடத்துல பண்ணி வைக்கிறார். அப்போ ஐயம்ன்றதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா ஆக்கிஞ்சன்யம், இயலாமை. என்னால என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஐ எம் நாட் கேப்பபிள். அந்த இன்கேப்பபிலிட்டி தான் ஆக்கிஞ்சன்யத்துவம். அனன்ய கதித்துவம். உன்னுடைய சரணின்றி நான் வேற யார்கிட்ட போவேன்? வேற யார் இருக்கா எனக்கு உன்னை விட்டா? வேற உத்தரவும் கிடையாது. நீங்க தான் என்னை ரட்சிக்கணும்னு எம்பெருமானத்துல போறது. நாகிஞ்சன்யம் தான் கார்பண்யம். பின்பு கோப்திருத்துவ வர்ணம். கோப்திருத்துவ வர்ணம் அப்படின்னு சொன்னாக்க இது பிச்சை அப்படின்ற பதத்தின் மூலியமா கோப்திருத்துவ வர்ணத்தை ஆண்டாள் குறிக்கிறார். இப்ப இதுல என்ன ஆறுது? எதை பிச்சைன்னு ஆண்டாள் இந்த இடத்துல குறிக்கிறா? எதா யாச்சகம் கேட்க போறோமா? யார்கிட்டயா போயிட்டு பவதி பிக்ஷாம் தேகின்னு நிக்க போறோமா? இதோ பிச்சை பிச்சைன்றாளே ஆண்டாள். எதை சொல்றான்னா சர்வேஸ்வரன் இடத்துல சம்சாரத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாகன்றா. இந்த சம்சார கடல் இருக்கே, இதுல இருந்து நீர் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்றா. இந்த ஐயம் பிச்சை 2 வார்த்தை இருக்கோ இல்லையோ, இதுக்கு சம்ஸ்கிருதத்துல பரியாய பதம்னு பேரு. பரியாய பதம்னாக்க சினானிம்ஸ்னு அர்த்தம். ஒரே அர்த்தத்தை உடைய வெவ்வேறு வார்த்தைகள். அதனால இந்த இடத்துல ஐயம் அப்படின்னு சொல்லும் போது
பரீட்சிக்கிறது. இவாளுக்கு இத கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பரீட்சிக்கிறது. பிச்சை அப்படின்னா வாங்கிக்கிறவா ஐயம்னு சொல்லும்போது யார் வாங்கிக்கிறாளோ அவ இதுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு பார்த்தோம். பிச்சைன்னு சொல்லும்போது அவளுக்கு என்ன வேணுமோ பரீட்சிச்சுட்டு அவள்கிட்ட கொடுக்கறது. சரி, இங்க என்ன கொடுக்கறா? கிருஷ்ணானுபவத்தை கொடுக்கறா. ஆச்சா? இப்ப இந்த இடத்துல சொல்லும்பொழுது ஒரு சதாச்சாரியனானவர் ஒரு சத்சிஷ்யனை தேர்ந்தெடுக்கணும். எப்படி தேர்ந்தெடுப்பார்? ஒரு ஆச்சாரியன்ட்ட போறோம், அவருக்கு நம்மள முன்ன பின்னெல்லாம் பெருசா தெரியாது. ஆனா அவர்கிட்ட நம்ம நிறைய ஞானத்தை சம்பாதிக்கணும்னு போறோம். வாஸ்தவமா? அவருக்கு என்ன தெரியாது. ஆனா அவர் சதாச்சாரியன். எப்படி? என்ன பரீட்சிச்சு என்ன பண்ணுவார்? நிஜமாவே எனக்கு கத்துக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, இல்ல சும்மாவான்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் கத்துக்கணும்னு சொல்லிட்டு, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத சதாச்சாரியன் பார்த்து நம்மள பரீட்சிச்சு தெரிஞ்சுப்பார். அப்ப இந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆச்சாரியன் தன் சிஷ்யனை பரீட்சிச்சுட்டு தான் இந்த கிருஷ்ணா அனுபவத்தை, இந்த ஞானத்தை போதிக்கணும். இதுதான் இந்த இடத்துல ஐயம் அப்படின்னு வந்துடுது. யார் இதுக்கு தகுதியானவா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். என்ன கிஃப்ட் கொடுக்க போறா அப்படின்னா கிருஷ்ணானுபவம் சொல்லியாச்சு. யார் இதுக்கு தகுதியானவா, யார் பெற போறா அப்படின்னு சொன்னாக்க, தத்வித்தி பிரதிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா. கூடவே அதே கீதையில அர்ஜுனன் கண்ணனிடத்துல சொல்லக்கூடிய விஷயம், சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்ற விஷயம். கம்ப்ளீட் சரண்டரன்ஸ். எது கம்ப்ளீட் சரண்டரன்ஸ் பண்ணணும்? எனக்கு ஏற்கனவே ஞானம் இருக்கு, அப்ப பாக்கியம் மட்டும் ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தா போறாதா? வை ஷுட் ஐ சரண்டர் கம்ப்ளீட்லி? எந்த ஆச்சாரியன் கிட்ட போனாலும் நீ எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா கத்துக்கிற மாதிரி வா அப்படின்னு தான் சொல்லுவா. ஏற்கனவே தெரிஞ்சின்றது எல்லாத்தையும் உரமா வச்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி வா அப்படின்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப எல்லாத்தையும் மறக்க சொல்றாளான்னா மறக்க சொல்லல, அது ஓரமா வேற ஃபோல்டர் ஓபன் பண்ணி மூளையில க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இது புது ஃபோல்டர். ஏன் நான் அப்படி பண்ணணும்? வாட் இஸ் த நெசசிட்டி அந்த இடத்துல அப்படின்னாக்க, இதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். வெளிநாட்டுல ஒரு நன்னா படிச்ச ஒரு வாத்தியார் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார். ஒரு சன்னியாசி ஒருத்தர் இருந்தார். ப்ரொஃபஸர் ஒரு நாள் இந்த சன்னியாசியை பார்க்கறதுக்காக வர்றார். அப்ப இந்த சன்னியாசி இடத்துல சொல்ற, எனக்கு இந்த மாதிரி இந்த விஷயத்த கத்துக்கணும் அப்படின்ற. அப்ப இந்த சன்னியாசி என்ன பண்ணாராம், இவருடைய நிலைமை, இந்த வாத்தியாரனுடைய நிலைமை அவருக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக ஒரு விஷயம் சொன்னாராம் அவர்கிட்ட. நீங்க இங்கேயே உட்காந்துருங்கோ, நான் உள்ள போய் உங்களுக்கா டீ எடுத்துன்னு வரேன். இவரும் கையில அந்த டேபிள் மேல டீ கப்பு சாசர் வச்சுன்னு ரெடியா இருக்கார்.
அந்த சன்னியாசியானவர் டீ எடுத்துன்னு வர்றார், அந்த கப்புல குத்துறார். குத்திண்டே இருக்கார். அதாவது எவ்வளவு தூரம் குத்துறாருன்னா, அந்த கப்பு எவ்வளவு தாக்கு பிடிக்குமோ அதை தாண்டி அவர் குத்தின்னு இருக்கார். சாசர்ல எல்லாம் ஒழிஞ்சு டேபிள் மேல அந்த டீ வழியறது. அப்ப இந்த வாத்தியார் கேட்டாரா, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இப்படி போய் டீயை இப்படி கொட்டுறாடு, இந்த கப்பை இவ்வளவுதான் தாங்கும்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படி அதிகமா கொட்டுறீங்கன்னா, இப்ப புரியுறதா? நீ ஏற்கனவே ஒரு சில விஷயம் தெரிஞ்சுட்டு வந்துட்டு எனக்கு மேல சொல்லு மேல சொல்லுனா, ஏற்கனவே மூளைதான் ஃபுல்லா இருக்கேன் அந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சு தெரிஞ்சு. எதுக்கு நான் எப்படி மேல சொல்ல முடியும்? முதல்ல நீ என்ன கத்துண்டியோ அதை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு வா, அப்பதான் என்னால மேல சொல்ல முடியும்னாரு. ஃபுல்லா இருக்கிற ஒரு டீ கப்ல எத்தனை தடவை தான் டீ ஊத்தினாலும் அந்த டீ வெளில தான் ஒழியும். பிரிம்முக்கு மேல போச்சுன்னா வெளில வந்துடும் இல்லையா? அதேதான். நம்ம ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருப்போம். பட் திருப்பி அந்த விஷயத்த போய் கத்துக்கணும்னு வரும்போது உள்ள இறங்காது. தெரிஞ்சுன்றது இப்ப கத்துக்கிறதோட அப்படியே ஓவர்லேப் ஆகும். அப்ப கன்ஃபியூஷன் தான் வரும். அதனாலதான் எப்ப வந்தாலும் எம்டி டீ கப்பா வா அப்படின்பா. ஒண்ணுமே தெரியாதவனாட்டம் வா, ஒன்னும் தெரியாது அப்படின்ற பாவனையோட போய் கத்துட்டோம்னா கண்டிப்பா அந்த ஆத்ம தியானம் நமக்கு ஏற்படும். ஆச்சா? ஆக ஒரு ஆச்சாரனானவர் அந்த சிஷ்யனை நன்னா பரீட்சிச்சுட்டு அவனுக்கு அந்த ஆத்மா அனுபவம், அந்த ஆத்ம ஜானம் கொடுக்கலாமா வேண்டாமான்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஆத்ம ஜானத்தை கொடுக்குறார். அதுதான் இந்த இடத்துல ஆந்தனையும் கை காட்டி அப்படின்னு வந்துடுது. ஒருவேளை இந்த ஆச்சாரியனுக்கு தன்னால சரியா இவன் கேட்கிற விஷயத்த சொல்ல முடியல அப்படின்னு தோணிடுதுன்னா, யார் சொல்லி காட்டுறாளோ, யாரால அதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியுமோ அவளை கை காணிப்பார். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் உள்ள இறங்கி அர்த்தம் பார்த்தோம்னா, ஐயம் அப்படின்றது பெருமாளுடைய ஏற்றம், பிச்சை அப்படின்றது அவன் அடியார்களின் ஏற்றம். சோ சரணாகதி பண்ண ஒருத்தர் அவர் பெருமாளுக்கும் பெருமாளுடைய அடியார்களுக்கும் தொண்டு செய்வதற்கே இருக்கக்கூடியவன் அப்படின்றத எப்பொழுதுமே அவன் மனசுல ஓட்டிகிட்டே இருக்கணும். பெருமாளுக்கும் பெருமாளுடைய அடியார்களுக்கும் தொண்டு புரிவதே இவனுடைய முக்கியமான கடமை. சரணாகதி பண்ண அப்புறம் 43ஆம் பட்ட ஐஷிங்கரதுக்கு நிர்வாகம் பண்ணும்போது யாரெல்லாம் நன்னா மனசில் இந்த விஷயத்தை ஏத்தின்னு இருக்காளோ, எந்த விஷயத்த முன்னாடி சொன்ன விஷயம், பகவானுக்கும் அவன் அடியார்களுக்கும் சரணாகதி செய்த ஒருவன் விடாது தொண்டு புரிய வேண்டும் அப்படின்ற இந்த விஷயத்த நன்னா மனசுல ஏத்திண்டு விடாத இந்த சேஷத்துவம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்த பிராக்டிஸ் பண்றானோ அப்படிப்பட்டவன் தர்மிஷ்டன் என்று அழைக்கப்படுவான். அடுத்து 44ஆம் பட்ட ஐஷிங்கர் நிர்வாகம் பண்ணும்போது இதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் ஐஷிங்கர் அந்த இடத்துல சாதிக்கிறார். ஒருவனால ஒரு உதவிய இன்னொருத்தருக்கு பண்ண முடியல அப்படின்ற போது அவனோட இயலாமை, அவனால பண்ண முடியல. அப்ப யாரால அந்த உதவியை பண்ண முடியுமோ அவளை கை காட்டுறதே உயர்ந்த தர்மம்ன்ற அந்த இடத்துல. இதுவும் தர்மம். என்னால முடியல ஆனா அவர்கிட்ட கேட்டா அவர் பண்ணுவார் சுவாமின்னு கை காட்டுற பாருங்க, அதுவும் தர்மம். இந்த தர்மமும் தலை காக்கும் அப்படின்றது விஷயம். ஸ்ரீமதாண்டவன் நிர்வாகம் இந்த பாசுரத்துக்கு சொல்லும் பொழுது ஒரு சரணாகதி பண்ணின ஒருவன் இன்னொருத்தருக்கு ஒரு விஷயம் ஒரு உதவி பண்றான், இல்ல ஏதோ ஒரு விஷயத்த தானமா கொடுக்கறான் அப்படின்னா நான் தான் கொடுக்கறேன் அப்படின்ற எண்ணத்தோட அவன் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா பெருமாள் எனக்கு
இன்னைக்கு கட்டளை இட்டிருக்கார் என்னன்னு இவனுக்கு உதவி பண்ணும்படி. அப்படின்ற அந்த எண்ணத்தோட தான் ஒரு சரணாகதி பண்ணினவன் இந்த உதவிகளை எல்லாம் செய்யணும். பிரதிவாதி பயங்கர மன்னன் சுவாமி இதுக்கு நிர்வாகம் பண்றார். ஐயமாவது பகவத் சந்நிதியில் பாகவதா வைபவமும் பாகவதா சந்நிதியில் பகவத் வைபவமும் யதாசக்தி சொல்வது. என்ன அர்த்தம்? ஐயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, பெருமாள் சன்னதி முன்னாடி, அது கோயிலா இருக்கட்டும், மண்டபமா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், பெருமாள் சன்னதி முன்னாடி பாகவதாளுடைய பெருமைகளை அவனால எவ்வளவு முடியுமோ அவன் சொல்லணும். பாகவதாள் சன்னதியில பெருமாளோட பெருமையை எவ்வளவு சொல்ல முடியுமோ, யதாசக்தி அவனால எவ்வளவு முடியுமோ அவன் அதை சொல்லணும். இது பிரதிவாதி பயங்கர மன்னன் சுவாமியோட நிர்வாகம் இந்த இடத்துல. இது வந்து ஆக்கிஞ்சன்யனுடைய இன்னொரு டைமென்ஷன் கூட வச்சுக்கலாம். இதோட 2ஆம் பாசுரம் முற்றிற்று. மேற்படி 3ஆம் பாசுரம் இன்னியோட பாசுரம். அதுக்கு நம்ம அர்த்தத்தை வந்து அனுபவிப்போம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேகாதை பூக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலொரெம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கட் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே போக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. இப்ப இந்த பாசுரம் சொல்லும் பொழுது, இந்த பாசுரத்துல அழகா ஆண்டாள் வந்து விபவாவதாரத்தை எடுத்து காண்பிக்கிற. விபவாவதாரம்னா என்ன? மத்ய, கூர்ம, வராக, இந்த அவதாரங்கள் பெருமாளோடதெல்லாம் விபவாவதாரம்னு பேரு. இந்த இடத்துல ஆண்டாள் எந்த அவதாரத்தை சொல்றா அப்படின்னா வாமனாவதாரத்தை சொல்றா. பேர் பாடி அந்த திருவிக்கிரமன் இருக்கின்றாரே அவருடைய நாமங்களை பாடி, உத்தமன் உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். உத்தமன்னா உயர்ந்தவன் அர்த்தம். ஓங்கி அப்படின்னாக்க அவ்வளவு பெருசா வளர்ந்து நின்னாரே, அளந்த உலகு உலகையும் அளந்தாரே அந்த உத்தமனுடைய பெயர் பாடி. ஏன் வாமனாவதாரத்தை இந்த இடத்துல எழுப்பணும் அப்படின்னாக்க, வாமனாவதாரம் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வாமனாவதாரத்துல சொல்லும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டாக்க, இந்த சர்வேஸ்வரன் இந்திரனுடைய சொத்தெல்லாம் மகாபலி எடுத்துட்டான். அவனிடத்திலிருந்து இந்திரனுடைய சொத்தெல்லாம் மீட்டு தரணும்
அப்படின்னு சொல்லி பெருமாள் தீர்மானம் பண்றார். தீர்மானம் பண்ணவர் என்ன அவதாரம் எடுக்கலாம் அப்படின்னாக்க, அப்பதான் ஒரு சின்ன பிராமணனா ஒரு அவதாரத்தை போட்டுன்னு போலாம். பிரம்மச்சாரி அவதாரம் அது. அந்த அவதாரத்தை நம்ம போட்டுன்னு போலாம். அப்படி நம்ம போட்டுன்னு போய் நம்ம 3 அடி மண்ணை யாச்சகமா கேட்கிற மாதிரி கேட்டு இந்திரனுடைய சொத்தை திரும்பி மீட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு பெருமாள் திருவுள்ளம் பிளான் பண்றார். அப்ப பிராட்டி இடத்துல சொன்னாராம், இத பாருமா, கொஞ்ச நாள் லீவ் எடுத்துண்டு நீ உங்க அம்மா அப்பா இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு வை. கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கோ, உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வா. ஜாலியா ஒரு 4-5 நாள் என்ஜாய் பண்ணு, வெக்கேஷன்ல போயிட்டு வா. நான் அதுக்குள்ள இந்த அவதாரத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். தாயார் எப்படிப்பட்டவள்? அகலகில்லே நிறையும் என்ற அலர்மேல் மங்கை உரைமார்பாதன. பெருமாளுடைய வக்ஷஸ்தலம் திருமார்பை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடியவள். அப்ப பிராட்டி சொன்னானா, நாளா லீவ்ல போக மாட்டேன், நீர் எங்க போனாலும் நானும் உங்க கூடயே வருவேன். இப்ப பெருமாள் சொன்னாரா, அடம் பிடிக்காத, இந்த அவதாரத்தை நான் பிரம்மச்சாரியா போறேன். நான் கிரேஸ்தன்னு கண்டுபிடிச்சுட்டான்னா எனக்கு யாச்சகம் கொடுக்க மாட்டான். தயவு செஞ்சு நீ போயிட்டு வா. இல்ல போக மாட்டேன். சரி போ, வர வழி இல்லை. பெருமாள் என்ன பண்ணாரா, தன்னுடைய வஸ்திரத்தை வச்சுட்டு திருமார்பை மறைச்சுனுட்டார். ஏன்னா தாயாரோடைய கட்டாட்சம் மகாபலி மேல பட்டுதுன்னா அவன் இன்னும் பணக்காரன் ஆயிடுவான், செல்வந்தன் ஆயிடுவான். அதனால பிராட்டிட்ட சொல்லவே சொல்றார், தயவு செஞ்சு அவனை பார்க்காத. நீ பாத்தியான்னா அவன் இன்னும் செல்வந்தன் ஆயிடுவான். அப்புறம் நான் வந்த காரியம் நிறைவேறாம போயிடும். அதனால பார்க்காத அப்படின்னு. ஆனா தாயாருக்கு என்ன நடக்கிறதுன்னு பார்த்தே ஆகணும்னு எட்டி எட்டி பார்த்தா. இவன் உள்ளேந்து எட்டி பார்க்கறத சுக்கராச்சாரியர் பார்த்துட்டார். இதுக்கு நடுவுல என்ன ஆறுது, பெருமாள் பிரம்மச்சாரியா அவதாரத்தை எடுத்துட்டார் இல்லையா. இவர் மகாபலி இடத்துல போய் யாச்சகம் ஏற்கிறதுக்காக போறார். அப்ப மகாபலி யாகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த யாகம் பூர்த்தி பெறணும், நிறைவடையணும்னா இந்த பிரம்மச்சாரி என்ன கேட்டாலும் அவ கொடுத்துருவா தானமா. அப்ப பெருமாள் பிரம்மச்சாரி வடிவத்துல இருந்துன்னு மகாபலி இடத்துல கேட்டாராம், நீர் எனக்கு யாச்சகமா கொடுக்கணும்னு. நீர் என்ன கேட்டுற போறீர் பெருசா அப்படின்னு மகாபலி போயிடணும். சின்னோண்டு பையன், இந்த பாலகன் வடிவத்தில் இருக்கிற பையன் என்ன பெருசா கேட்டுற போறான் என்கிட்ட அப்படின்னு நினைச்சுட்டு, சரி நீ என்ன வேணுமோ கேளு, நான் தரேன். மகாபலி யாரு? பிரகலாதனுடைய வம்சத்தை சேர்ந்தவர். சரியா? மகாபலி சக்கரவர்த்தி இவர் கேட்ட உடனே சரி எடுத்துக்கோ, என்ன வேணும் கேளுன்னா 3 அடி மண்ணு வேணும்னா. சுவாமி நீர் விளையாடுறீரா? உம்ம பாதத்துல 3 அடி மண்ணுன்னா எவ்வளவு சின்னது தெரியுமா? இத போயா கேக்குறீர்? எனக்கு இது போறோம், நீர் தாரும்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு கமண்டலு எடுத்தார். இந்த கமண்டலூல இருக்கிற ஓட்டை, அந்த ஓட்டை வழியா தீர்த்தம் யார் அந்த தானத்தை பெறாளோ அவ கையில குத்தணும். குத்தி அவ கையெல்லாம் நன்னா சுத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த தானத்தை பெறுவா.
மகாபலி இந்த மாதிரி தானம் கொடுக்க போறான்னு தெரிஞ்சுதான் 2 தடவை சுக்கராச்சாரியர் சொன்னார், வேண்டாம் வேண்டாம் கொடுக்காத, நீ நினைக்கிற மாதிரி அவன் சாமானியவன் நல்லன்னு கொடுக்காதன்னு. ஆனா போங்க சுவாமி, 3 அடி மண்ணு தானே கேட்கறான், கொடுத்துட்டு போலாமே. சுக்கராச்சாரியர் பார்த்தார், நேரம் அந்த கமண்டலுவனுடைய நுழைவாய் இருக்கு பாருங்க, அந்த ஓட்ட வழியா உள்ள போய் உட்காந்துட்டார். மகாபலி சக்கரவர்த்தி அந்த கமண்டலுலேருந்து ஜலத்தை வந்து அந்த நீரை வந்துட்டு குத்துறார். கமண்டலு சாச்சா அதுல இருந்து அந்த நீரானது வெளில வரவே இல்லை. அப்ப பெருமாள் பார்த்தார், ஒன்னும் இல்ல சுவாமி, ஏதாவது பூச்சி, ஏதாவது வண்டு பூச்சி ஏதாவது அடைச்சுட்டு இருந்திருக்கும், இந்த தர்பை இருக்குல்ல, இதை வச்சு ஒரு குத்து குத்தினா எல்லாம் வெள்ளம் வந்துடும். தர்பை எடுத்தார், அந்த கமண்டலோனுடைய நுழைவாய் வழியா உள்ள விட்டார். உள்ள விட்டு ஒரு குத்து குத்தினார். வண்டு வடிவத்துல இருந்த சுக்கராச்சாரியர் வெளில வந்து விழுந்தார். அவருக்கு அதுலதான் ஒரு கண்ணு வந்து போயிடுத்து குத்தின வேகத்துல. சுக்கராச்சாரியர் ட்ரை பண்ணார், தடுக்கிறதுக்கு முடியல. அதுக்கப்புறம் மகாபலி சக்கரவர்த்தி இந்த விஷயங்கள்லாம் பண்ண பின்னாடி, கமண்டலூர்ல இருக்கிற நீரை வந்து இவர் கையில கொடுத்த பின்னாடி, இவர் கை கால்லாம் சுத்தி பண்ண அப்புறம் தானம் வாங்குறது ரெடி ஆயிட்டார் பெருமாள். 3 அடி மண்ணுன்னார். அப்ப பெருமாள் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட தானம் வாங்கறதுக்கு ரெடியான உடனேவே முதல் அடி மண்ணை வந்து அளக்குறார். எங்க? நேர காலை தூக்கி ஆகாசத்தை அளந்தார். சத்தியலோகம் வரைக்கும் அளந்தாச்சு ஒரு பாதத்தால. இன்னொரு பாதத்தால பூமியிலேந்து ஆரம்பிச்சு கீழே போகக்கூடிய அத்தள சுத்தள வித்தள ரசாத்தள தளாத்தள மகாத்தள பாத்தாள 8 லோகங்கள் அளந்தாச்சு. ஆச்சா? இன்னொரு அடி எனக்கு வேணுமே, நீர் தரேன்னு சொன்னீரே, இன்னொரு அடி தாரும்னார். மகாபலி பார்த்தாராம், சர்வேஸ்வரனே வந்திருக்கார், நாம தான் புரிஞ்சுக்காம போட்டோம். ஏதோ சின்ன புள்ள என்ன பெருசா கேட்டுற போறானே நம்ம நினைச்சோம். உலகளந்தானா மாறுவான்னு எதிர்பார்க்கல. 3வது அடி எங்க கொடுக்க போற மகாபலி சக்கரவர்த்தின்னா, எம்ம சிரஸ் அளந்துக்கோங்க. அந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிக்கணும். இன்னைக்கும் நம்ம ஓணம் பண்டிகையை கொண்டாடுறோம். அதுல சொல்லும் பொழுது அந்த வருஷத்துல ஒரு நாள் தான் மகாபலி சக்கரவர்த்தி வெளில வந்து நாட்டு பிரஜைகளை எல்லாம் பாக்குறாரு. இப்ப பெருமாள் நன்னா கவனிங்கோ, பெருமாளுடைய பாதம் பட்டா எல்லாரும் விண்ணுலகத்துக்கு தான் போவா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு தான் போவா. மகாபலி சக்கரவர்த்தி மட்டும் பாதாளத்துக்கு போனார். ஏன்? பூத்தனாக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்தார். இத்தனைக்கு அவ என்ன நஞ்ச நன்னா தன்னுடைய ஸ்தானத்துல தடவிண்டு கிருஷ்ணனுக்கு வந்து விஷப்பாலை கொடுக்கணும்னு நினைச்சுட்டே வந்தா. கிருஷ்ணனை கொல்லணும்னு வந்தவா எல்லாருக்குமே அவர் மோட்சத்தை கொடுத்திருக்கார். கரெக்டா? ராமாவதாரத்துல என்னதான் தன்னை சுத்தி இருக்கிறவா வந்துட்டு, இப்ப ராவணன் எல்லாம் இருந்தான், தான் நல்ல காரியம் ஆச்சான்னு ராமனுக்கு ராவணனால ஒன்னும் கிடையாது. கரெக்டா? ராமருடைய நிலைமையை கொஞ்சம் யோசிங்கோ. வனவாசம் எல்லாம் போயிட்டு வந்த பின்னாடி சீதை மேல ஒரு அவப்பழி வந்தது. அதையெல்லாம் ராமன் ஒரு காலம் பொருட்படுத்தல. எதுலேருந்து பார்க்கலாம்னா, ராமன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு செல்லும் பொழுது அந்த அயோத்தியில இருந்த புல்ல கூட விட்டு வைக்கல, அத்தனை ஜீவராசிகளுக்கும் மோட்சத்தை கொடுத்தார். அப்ப பெருமாளுடைய பாதம் பட்டா ஸ்ரீவைகுண்டம் தான் கிடைக்கும், உயர்ந்த வீடு தான் கிடைக்கும், பெரிய வீடு தான் கிடைக்கும். அப்புறம் ஏன் மகாபலி மட்டும் எக்ஸப்ஷன்? எதுக்கு பாதாள லோகத்துக்கு போனார்னா, ஆச்சாரியன் பேச்ச கேட்கல. சுக்கராச்சாரியார் அவ்வளவு தூரம் கொடுக்காதன்னு சொல்லியும் இவர் என்ன பண்ணார்? ஆச்சாரியன் பேச்ச மீறி இந்த காரியத்தை பண்ணிருக்கார்.
அப்ப நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, இந்த இடத்துல இருந்து பெருமாளே நேர்ல வந்து கேட்டாலும் ஆச்சாரியன் ஒரு விஷயத்த பண்ணாத அப்படின்னு சொன்னா பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஆச்சாரியன் பேச்ச மீறது பாவம். நோட் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் மகாபலி சக்கரவர்த்திக்கு வந்து பாதாளமே ஒழிய பெருமாள் பாதம் பட்டதுனால அவர் பாதாள லோகத்துக்கு போல. ரைட். ஏன் ஆண்டாள் வாமன அவதாரத்தை எடுத்தா? வேற ஏதாவது அவதாரத்தை எடுத்துட கூடாதானா? பாருங்கோ, மகாபலி சக்கரவர்த்தி கமண்டலூர்லேருந்து அந்த நீரை வந்து இவர் கையில குத்தணும் அப்படின்றதுக்கு வரும்போது அந்த கமண்டலூர் நுழைவாயில வந்துட்டு ஒரு வண்டு வடிவத்துல சுக்கராச்சாரியர் போய் உட்காண்டிருந்தார். அதனால நீர் வெள்ள வரவே இல்லை. கரெக்டா ஃப்ரீயா வெள்ள வரவே இல்லை ஜலம். அப்போ உடனே பெருமாள் தானே என்ன பண்ணார், கையில இருந்த தர்பையை வச்சு ஒரு குத்து குத்தினார். அதுக்கப்புறம் நீர் வந்து ஈஸியா வெள்ளம் வந்துருது இல்லையா? இப்ப அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இருக்கணும்ன்றதுக்காக தான். இப்ப இவாள்லாம் மழைய வேண்டா, அதனால்தான் வாமனாவதாரம். தடங்கள் இல்லாம மழை பெய்யணும், விட்டு விட்டு மழை பெய்யக்கூடாது. இப்பெல்லாம் எப்படி மழை பெய்யறதுன்னு தெரியுமோ இல்லையா? எல்லா இடத்துலயும் மயிலாப்பூர்ல மழை பெய்ஞ்சா நுங்கம்பாக்கத்துல மழை பெய்யாது. நான் பார்த்த காலம்லாம் உண்டு. நுங்கம்பாக்கத்துல பிரிட்ஜ் வரைக்கும் மழை பெய்யும். அந்த பக்கம் மழை இருக்கான்னா மழை இல்லை, ரோடு அப்படியே ஃப்ரீயா இருக்கும். இந்த லட்சணத்துல மழை பெய்யுது. இப்படியெல்லாம் பெய்யவே கூடாது ஒரு நாட்டுல. மழைனா எல்லா இடத்துலயும் மழை பெய்யணும். அடுத்த பாசுரம் அதுதான், ஆழிமழை கண்ணா. ஆண்டாள் அங்க சொல்ல போறா, எல்லா இடத்துலயும் மழை பெய்யணும். அதானே இங்க பெஞ்சு அங்க பெய்ய மாட்டேன்னு சொல்றது. எல்லா இடத்துலயும் மழை பெய்யும், நன்னா மழை பெய்யணும், தேவையான அளவு மழை பெய்யணும். அதுக்காக ஒரே தடியா அடிச்சு தள்ளக்கூடாது வெள்ளம் வர மாதிரி. மெட்ராஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் போட்டு தான், யூஸ்ட் டு விட்டு தான். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க மே மாசம் வந்து ரோட்ல போனேன்னா டிசம்பர் மாசம் போட்ல போகலாம். அதனால மெட்ராஸ்ல இது பழகி போன விஷயம். எஸ்பெஷலி மெட்ராஸ் கூட வேண்டாம், தமிழ்நாட்டில் அது பழகி போன விஷயம். இந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னா நாடு செழுமையா இருக்குன்னு அர்த்தமா? இல்ல. அப்ப மழை எப்படி பெய்யணும்னா மும்மாரி பெய்து அப்படின்னு ஆண்டாள் சொல்றா இதே பாசுரத்துல. நாங்கள் நம் பாவைக்கு, நாங்க எங்களுடைய பாவை நோன்புக்கு, நம் பாவைக்கு சாட்சி நீராடினாள். நீராடினாள்னா என்ன? கார்த்தால விடிய காலம்புற பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து குளிக்கிறது. அப்போ நாங்க இந்த விரதத்தை வந்து இந்த மாதிரி கடைபிடிக்கிறோம். தீங்கின்றி நாடெல்லாம், எந்த விதமான தீங்கும் இல்லாத நாடெல்லாம் அப்படின்னா மொத்த நாட்டிலையும் அர்த்தம். மொத்த நாட்டிலையும் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து. திங்கள்னாக்க இந்த இடத்துல ஒவ்வொரு மாதமும் 3 தடவை மழை பெய்யணுமா. 3 விதமான மழை என்னன்றத ஆண்டாள் சொல்றா. வேதமோதி அந்தனருக்காக ஒரு முறை, மாதர் மங்கையர் கற்பினுக்கு ஒன்று, கடைசியில நீதி நின்றிடும் மன்னவருக்கு ஒன்று. வேதமோதி அந்தனருக்கு ஒரு தடவை. இந்த வேதத்தை சொல்லக்கூடிய ஆள்லாம் இருக்காளோ இல்லையோ, இந்த வேதத்தை சொல்லக்கூடிய வேத அத்தியனத்தை பண்ணக்கூடியவர்களுக்காக ஒரு தடவை, அந்த முதல் தடவை அந்த மாசத்துல பெய்யணும். அடுத்தது மாதர் மங்கையர் கற்பினுக்கு ஒரு முறை.
மூன்றாவது முறை நீதி நின்றிடும் மன்னவர்க்கு ஒன்று. அந்த ராஜா யாரு அந்த நாட்டை வந்து ராஜ பரிபாலனம் பண்றானோ ஆள்றானோ அவனுக்காக ஒரு தடவை, மொத்தம் 3 தடவை மாசத்துல மழை பெய்யணும். பெய்யணும். ஓங்கு பெரும் சென்னல். சென்னல்னாக்க இந்த வயல்கள் அதெல்லாம். ஓங்கு பெரும் சென்னல் அண்ணா பெருசா வளர்ந்து நிற்கக்கூடிய பயிர்கள் இதெல்லாம். ஊடு கயல் உகள. ஊடு அப்படின்னாக்க நடுவுல, கயல் ஒரு சின்ன மீன், அது ஒரு விதமான சின்ன மீன். அது உகள அழகா இங்கேயும் அங்கேயும் குதிச்சுண்டு சந்தோஷமா அங்க இருக்கணும். பூம் குவளை போதில். பூம் அப்படின்னு சொல்லிட்டாக்க அழகானதுன்னு அர்த்தம். குவளை அப்படின்னு சொல்லிட்டாக்க நெய்தல், பூவை வந்து குறிக்கிறது. போதில் அந்த பூ. பொறிவண்டு அந்த பூவில் வண்டுகள் அழகா கண்படுப்ப. கண்படுப்ப அப்படின்னாக்க அந்த பூக்கள்ல நன்னா அந்த வண்டுகள்லாம் தூங்கணும். அந்த தேனை எல்லாம் பருகி நன்னா ரெஸ்ட் எடுக்கணும் அந்த நெய்தல் பூக்கள்ல. தேங்காதே பூக்கிருந்து. இந்த வண்டுகள்லாம் அந்த பூவனுடைய தேனெல்லாம் பருகிட்டு அங்கேயே இருக்கு பாருங்க. எந்த விதமான பயமும் இன்றி புக்கு உள்ள போய் இருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க. அழகான முலைகளை பற்றி. பற்றினாக்க கிராஸ்பிங்னு அர்த்தம், பற்றறதுன்னு அர்த்தம். வாங்க அதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகக்கூடியது. குடம் நிறைக்கும். இது எதை குறிக்கிறது அப்படின்னாக்க வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த பசுக்கள்ல இருந்து வரக்கூடிய பால் இடைவிடாத வரணும். இந்த இப்ப கொடுத்துட்டேன் போறோம், கொடுத்துட்டேன் போறோம், கொடுத்துட்டேன் போறோம்னு ஒரு 100 ml 100 ml விட்டு விட்டு வந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருந்தா ஆகாது. அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். நீங்க குடம் எவ்வளோ வச்சாலும் அத்தனை குடத்தையும் அந்த பசுமாடனுடைய பால் வந்து நிரப்பிண்டே இருக்கணும். வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. நீங்காத செல்வம் நிறைந்து இந்த நாடு முழுக்க இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வண்டுன்னு சொல்லும் பொழுது ஷட்பாத அப்படின்னு சொல்றது. ஷட்பாத அப்படின்னாக்க 6 கால்கள் உடையதுன்னு அர்த்தம். இந்த 6 கால்கள் அப்படின்றது 6 கல்யாண குணங்களை வந்து குறிக்கும். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ். அதே மாதிரி ஆச்சாரியர்களை வந்து இந்த இடத்துல வள்ளல் பெரும் பசுக்கள் ஆண்டாள் குறிப்பிடுறார். அன்றைக்கு ஈன்ற கன்றுக்கு இறங்கும் தேனுவை போல நம் ஆச்சாரியர்கள். எப்படி வந்து தன்னுடைய கன்றுக்குட்டிக்கு ஒரு தாய் பசுவானது, அந்த கன்றுக்குட்டி ஏதோ இப்ப பிறந்தா மாதிரி நினைச்சேன்டா அந்த தாய் பசு வந்து அந்த கன்று எப்ப கேட்டாலும் அந்த பாலை வந்து கொடுத்துட்டே இருக்கு இல்லையா, விடாத மாட்டேன்னு சொல்லாத கொடுத்துட்டே இருக்கே. அந்த மாதிரி நம்ம ஆச்சாரியர்களுடைய பாதத்துல நாம சரணம் அடைந்தோமே ஆயின் நமக்கு ரகசிய அர்த்தங்களை வந்து இடைவிடாத கொடுத்துட்டே இருப்பா. எப்படின்னா, எப்படி அந்த பசுமாடுகள் கிட்டக்க நம்ம எத்தனை குடம் வச்சாலும் அத்தனை குடத்தையும் விடாத அது பாலை வச்சு ஒப்பிண்டே இருக்கும். அந்த மாதிரி நமக்கு இடைவிடாத கண்டினியூஸா நமக்கு அந்த ரகசியார்த்தத்தை கொடுத்துட்டே இருப்பா. ரகசியார்த்தம்னா இந்த ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம் போன்ற நூல்கள் இதெல்லாம்.
என்ன கொடுப்பா இந்த கீதா பாஷை ஸ்ரீ பாஷெல்லாம் வாசிக்க சொல்றியே, இதனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாக்க பிரம்ம ஜானம் ஏற்படும். பரமாத்மாவை பற்றியதான ஞானம் அது ஏற்படும். அது எப்ப ஏற்படும்? ஆச்சாரியர்களிடத்திலிருந்து இந்த ஞானம் நமக்கு வரும்பொழுதுதான் ஏற்படும். கூடவே இந்த முதல் 3 பாசுரத்துக்கு உண்டான தொடர்பென்னன்றத பார்த்து முடிச்சுடலாம் இன்னைக்கு. நாளை முதல் ஆழிமழை கண்ணா பாசுரத்துக்கு அர்த்தம் சேவிக்கலாம். முதல் பாசுரத்துல சொல்லும் பொழுது அஷ்டாட்சர மந்திரத்தை ஆண்டாள் எடுத்து காண்பிக்கிறார். நாராயணனே நாராயணனே நாராயணனே, அவன் ஒருவனே நமக்கு பறை தரக்கூடியவன். அந்த எம்பெருமான் ஒருவரே நமக்கு கதி, அவரல்லால் வேறொரு கதி நமக்கு கிடையாது. நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு ஆண்டாள். இப்ப அந்த இடத்துல சொல்லும் பொழுது அனன்ய சேஷத்துவம், அனன்ய சேஷத்துவம்னு சொன்னாக்க இடைவிடாத எம்பெருமானுக்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு தொண்டு புரிவது. அனன்ய சரணத்துவம், அந்த சர்வேஸ்வரனான அந்த ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணனை மட்டுமே சரண் புகுதல். அடுத்தது அனன்ய பிராபியத்துவம், அவரை மட்டுமே அடைய வேண்டிய இலக்காக வச்சுண்டு அடையிறது. இது மூணுத்தையும் முதல் பாட்டுல ஆண்டாள் எடுத்து காமிச்சிட்டா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். அடுத்த பாசுரத்துல அழக ஆண்டாள் அவளுடைய கோணத்தை துவய மந்திரத்துக்கு திருப்பிட்டான். துவய மந்திரத்துக்கு மந்திர ரத்னம்னு பேரு. மந்திரங்கள்ல ரத்னமாக திகழக்கூடியது துவயம். 3வது பாசுரத்துல சரமஸ்லோகம், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. ஏன்னா பாருங்க, நம்மளாம் சர்வேஸ்வரன் இடத்துல நம்ம தலையில எல்லாம் உங்க திருவடி பதிங்கோன்னு நம்ம கேட்கவே இல்லை. அவராதான் இந்த மொத்த பூமியில இருக்கிற ஜீவராசிகளுடைய தலையிலையும் தன்னுடைய பாதத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கார், பதிச்சிருக்கார். இப்ப இந்த அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் கண்ணன் எம்பெருமானுடையது. இதுதான் நம்மளுடைய பூர்வர்கள் தாரகம் போக்யம் போஷகம்னு சொல்றோம். தாரகம் அப்படின்னு சொன்னாக்க சாப்பாடு மாதிரி. எது தாரகம் அப்படின்னாக்க தாரக மந்திரம் அஷ்டாட்சரம். இந்த மூணுமே ஆச்சாரனிடத்திலேருந்து உபதேசம் வாங்காத சொல்லப்படாது. ஆச்சாரனிடத்துல சமாஷண காலத்துல அவ இந்த 3 மந்திரத்தை உபதேசம் பண்ணுவா. அப்பதான் அதை நம்ம சொல்லவே ஆரம்பிக்கணும், அந்த உபதேசத்துக்கு அப்புறம் தான். ஆச்சா, தாரகம்னாக்க சாப்பாடு, போக்யம் அப்படின்னாக்க பால் நெய் இது போன்ற வஸ்துக்கள், போஷகம் அப்படின்னாக்க தாம்பூலத்துல வைக்கக்கூடிய வஸ்துக்கள். இப்போ இது மாதிரி சந்தனம் வெத்தலை பாக்கு இந்த மாதிரி இது மூணுமே நமக்கு போறோம். எதுக்கு? அந்த எம்பெருமானுடைய அனுபவத்துக்கு, குணங்களை அனுபவிப்பதற்கு இந்த 3 போறோம். எதை 3 தாரக போக்ய போஷகமா நம்ம பூர்வர்கள் சொல்லியிருக்கான்னா, அஷ்டாட்சர மந்திரம் தாரகம், போக்யமாக இருப்பது துவயம், போஷகமாக இருப்பது சரமஸ்லோகம். இன்னொன்னு விஷயம் என்ன நம்ம கவனிக்கணும்னா, முதல் பாசுரத்துல ஆண்டாள் மார்கழி திங்கள் மூலியமாக ஆச்சாரியனுடைய குணங்களை அனுபவிப்போம் வாரங்கோ அப்படின்றா. எம்பெருமான்ட்ட என்னென்ன குணங்கள் இருக்குன்னு சொல்றாரோ அது அப்படியே ஆச்சாரியன்ட்ட இருக்கும். இருக்கும்ல, இருக்கு. 2வது பாசுரத்தின் மூலியமாக வையத்து வாழ்வீர்கள் மூலியமாக சாஸ்திரங்கள் சொல்றத நம்ம செய்யணும் அப்படின்றத ஹைலைட் பண்றா. கண்டிப்பா செய்யணும் அப்படின்றா. 3வது பாசுரத்துல சொல்லும் பொழுது ஆச்சாரிய குல சம்பந்தத்தை எடுத்து காண்பிக்கிறா.
ஆச்சாரியனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற சம்பந்தம் தான் முமுக்ஷுக்கள், அதாவது மோட்சத்துக்காக ஆசைப்படக்கூடிய நமக்கு அளவில்லாத ஸ்ரேயஸை அனுகிரகிக்கும். ஸ்ரேயஸ்னு சொன்னாக்க மங்களம்னு அர்த்தம், நல்லதுன்னு அர்த்தம். இத நமக்கு அனுகிரகிக்கும். இத்தோட முதல் 3 பாசுரங்கள் நாம் அனுபவித்தோம். நாளைய தினம் ஆழிமழை கண்ணா பாசுரத்திலேருந்து நாம் எப்பொழுதும் போல அர்த்தத்தை அனுபவிக்கலாம். सर्वं श्री कृष्णार्पणम. श्रीमते रामानुजाय नमः. श्रीमते निगमान्त महादेशिकाय नमः. कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः.